ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலி காரும் வேணும், ஸ்டைலாவும் இருக்கணும், மைலேஜும் வேணும், சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கார் வந்து உங்களுக்கு செட் ஆகுங்க. ஸோ இதுதான் 2025 டொயோட்டா ரூமியான். ஸோ இந்த கார் வந்து உங்களுக்கு வேரியன்ட்ட எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த கார் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த கார் யாருக்கெல்லாம் செட் ஆகுது, மைலேஜ், வண்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணுவோம். ஃபுல்லாவே வந்து பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த கார புக் பண்றதுக்கு நம்ம எபிக் டொயோட்டா வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ இவங்கட்ட வந்து சேல்ஸ், சர்வீஸ் எல்லாமே வந்து பக்காவா இருக்குங்க. கண்டிப்பா நெறைய ஆஃபர்ஸும் போய்க்கிட்டு இருக்குது. அவைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் 2025 டொயோட்டா ரூமியான். ஸோ இது வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் செட் ஆகுங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். 5லேருந்து 7 பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கார் ரொம்பவே செட் ஆகும். அதே நேரத்தில லாங் டிஸ்டன்ஸ் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க. சிட்டிக்குள்ளேயும் வந்து எடுத்துட்டு போவீங்கன்னா, இந்த கார் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து செட் ஆகுங்க. ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா டொயோட்டாலருந்து கிடைக்கிற ஒரு நல்ல கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து லோவா வந்து இருக்கும். ஆல் டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸ் வந்து செல்ஃப் டிரைவர்ஸ் அந்த மாரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கார் வந்து கிடைக்குங்க. நல்லாவே வந்து செட் ஆகும். இப்போ இது வந்து மிட்ல கிடைக்கிற ஒரு வேரியன்ட்டு. ஸோ இந்த காரோட வந்து டைமென்ஷன்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல தெரியுது. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார் வந்து உங்களுக்கு 7 சீட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்குங்க. ஸோ இந்த கார பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து டொயோட்டாவோட சிக்னேச்சர் கிரில் வந்து கிடைச்சிரும். அதே நேரத்தில லைட் பார்க்கும்போது வந்து ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. அண்ட் லோயர் பீம் வந்து உங்களுக்கு ஹாலஜன்ல வந்து குடுத்திருப்பாங்க. பிளஸ் வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைச்சிரும். அண்ட் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு குரோம் ஃபினிஷ்ல வந்து டிசைன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழயுமே வந்து உங்களுக்கு குரோம் ஃபினிஷ் வந்து கிரில் வந்து கிடைச்சிருங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ நீட்டா இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃபாக் லாம்ப்ஸ் வந்து ஹாலஜன்ல வந்து நமக்கு குடுத்திருப்பாங்க. ஃப்ரண்ட்ல வந்து 2 வைப்பர்ஸ் வந்து கிடைச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒயரம் வந்து பாடி கலர்லயே வந்து குடுத்திருப்பாங்க. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து குரோம் ஃபினிஷ்லயே வந்து கிடைச்சிருதுங்க. ரூஃப் ரெயில் எதுலயுமே வந்து கிடைக்காது. ஆண்டனா வந்து ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. விண்டோஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா வந்து பெரிய விண்டோஸா இருக்குது. ஈவன் வந்து 3 ரோ விண்டோவுமே வந்து அவ்வளோ பெருசா வந்து குடுத்துருப்பாங்க. வண்டியோட சைட் வியூ வந்து இந்த மாரி இருக்கும். ஸோ வண்டியோட ரியர் வியூ வந்து பார்க்கும்போது வந்து இந்த மாரி வந்து குடுத்துருப்பாங்கங்க. ஸோ பின்னால வந்து நியோ டிரைவ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜிங் வந்து குடுத்துருப்பாங்க. ரூமியான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பேட்ஜிங் குடுத்துருப்பாங்க. பின்னாலயே வந்து நமக்கு டிஃபாகர் லைன்ஸு, ரியர் வைப்பர் அண்ட் ஸ்டாப் லைட் வந்து மேல வந்து கிடைக்கும். அண்ட் இதில வந்து உங்களுக்கு கேமரா வந்து எதுவுமே கிடைக்காது. பின்னால வந்து உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் மட்டும் வந்து கிடைக்கும். கேமரா வந்து அடிஷனல் அக்சஸரீஸா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மிட் எண்ட்ல வந்து நமக்கு கிடைக்கும்போது இந்த மாரி தான் இருக்கும். ஸோ சைட் வியூ வந்து இந்த காரோட சைட் வியூ இந்த மாரி தான் இருக்கும். ஸோ ரியர்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் வந்து லைட் வந்து ஒரு கம்பைன் லைட்டா வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ 45 லிட்டர்ஸ் வந்து பெட்ரோல் போடுற அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல டேங்க் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து குடுத்துருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து 185 வந்து இருக்குதுங்க. ஸோ வந்து சிட்டிக்குலாம் வந்து போகும்போது எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் வந்து தட்டாத அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல ஸ்பேசிங் வந்து கிடைக்கும். ஸோ வீல்ஸ் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து 15 இன்ச்சஸில் வந்து அலாய் வீல் வந்து கிடைச்சிரும். ஸோ இதோட ப்ரொஃபைல் சைஸ் பார்க்கும்போது 185/65 R15 அப்படிங்கிற ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க்கும் ரியரில் வந்து ட்ரம் பிரேக்கும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சைட் டிசைன்ல வந்து எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அடுத்து இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து 2 ஏர் பேக்ஸ் வந்து கிடைச்சிருது. ஏபிஎஸ், இபிடி, ஐஎஸ்ஓ ஃபிக்ஸு, இன்ஜின் இம்மாபிலைசர், ஹை ஸ்பீட் அலர்ட்டு, ஃப்ரண்ட் சீட் ரிமைண்டரு, ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், டேலைட் ஐஆர்விஎம் இந்த மாரி எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில வந்து கண்டிப்பா வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து வரும்ன்ட்டு டொயோட்டால வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் வந்து அத எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹில் ரோல் அசிஸ்டும் வந்து இந்த கார்ல வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ டொயோட்டா சேஃப்டினாலே வந்து ஒரு நம்பிக்கை தான். பேசிக்கா இருந்தாலும் எசென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து இந்த காரோட கீ பார்த்துடலாங்க. ஸோ லாக்கு, அன்லாக்கு ப்ளஸ் வந்து பின்னால வந்து டொயோட்டாவோட சிம்பல் போட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கீ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ புஷ் ஸ்டார்ட் பட்டனும் வந்து இந்த கார்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அடுத்து வந்து இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு குரோம் ஃபினிஷ்லேயே குடுத்துருக்காங்க. ரெக்க சென்சார் வந்து கோ பேசஞ்சர் அண்ட் டிரைவர் சைடு வந்து இருக்குது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து உங்களுக்கு பீச் அண்ட் கிரே கலர் ஃபினிஷ்லயே வந்து எல்லாமே வந்து குடுத்த மாரி குடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் வந்து ஒரு வுட்டன் ஃபினிஷ் மாரி வந்து இந்த இடத்துல இருக்குது. நம்ம ஏற்கனவே இனோவா கார்லயும் இதே மாரி பார்த்துருந்தோம். வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ டிரைவருக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து சீட் வந்து குடுத்துருக்காங்க. ஏர் பிரஷர்லாம் எவ்வளோ மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சைட்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இதில போட்டிருக்கிற லெவல்லே வந்து வண்டி வந்து யூஸ் பண்ணுங்க. டிரைவர் சீட் அண்ட் அதர் சீட்ஸ் எல்லா சீட்லயுமே வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாரி, ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. 7 பேர் உட்கார்ந்து போற அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த கார்ல இருக்குது அப்படின்னு சொல்லி டொயோட்டால சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம அதையும் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து
ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில உள்ள இந்த வேரியன்ட். ஸோ இது வந்து ஜில வந்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ இங்க வந்து நமக்கு 7 இன்ச்சஸ்ல வந்து டச் ஸ்க்ரீன் வந்து கிடைச்சிரும். அண்ட் ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் இந்த வேரியன்ட்ல வந்து கிடைச்சிருங்க. ஸோ இது வந்து 3 ஸ்போக் அலாய்ல வந்து குடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டமும் வந்து நமக்கு இதில கிடைச்சிருது. இனி நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஐடியல் ஸ்டாப்பும் இருக்குது. பிளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்க்கு பட்டன்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல எல்லாமே பவர் விண்டோ பட்டன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. உயரம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நாப் வந்து இங்க இருக்குது. இன்டீரியர் டோர் ஹேண்டில்ஸுமே வந்து குரோம் ஃபினிஷ் வந்து குடுத்துருக்காங்க. எல்லா டோர்ஸ்லயுமே வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. பிளஸ் வந்து அடிஷனலா கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் வந்து ஹாட் பிளாஸ்டிக்ல வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஒரு பிரீமியம் லுக்கும் வந்து இந்த கார்ல வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம சொல்லணும். இதில வந்து பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்து இந்த வேரியன்ட்ல நமக்கு கிடைச்சிருது. நமக்கு ஸ்போர்ட்டியா வந்து வண்டி ஓட்டுறதுக்காக இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து யூஸ் ஆயிக்கும். எம்ஐடி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து செமி தான் வந்து நமக்கு குடுத்துருப்பாங்க. அதாவது அனலாக் அண்ட் டிஜிட்டல் வெர்ஷன்ல நமக்கு இந்த இதில கிடைச்சிருங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 7 இன்ச்சஸ்ல வந்து டச் ஸ்க்ரீன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் வந்து ஆண்ட்ராய்ட் டேட்டா, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதில வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து கிடைச்சிருது. 12 வாட் பவர் சப்ளை வந்து இங்க குடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் வந்து இங்க வந்து கிடைச்சிருது. இதில ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் வித் வந்து ஏசி அதாவது கூலிங்க்காக ஆப்ஷனும் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் வந்து உங்களுக்கு லெதர் ராப் கியர் நாப் வந்து லெதர் ராப்ல வந்து குடுத்துருக்காங்க. பிரேக் வந்து மேனுவல் பிரேக் வந்து கிடைச்சது. டிரைவருக்கு ஆர்ம் ரெஸ்ட் வித் வந்து குட்டியா ஸ்டோரேஜும் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது வந்து இந்த இடத்துலயும் வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து ஒரு டீசென்ட்டான ஸ்டோரேஜ் வந்து இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கூடிய சீக்கிரத்தில வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து கிடைச்சிரும். இதில வந்து நம்ம ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் வந்து குடுத்துருக்காங்க. கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. எல்லாருக்குமே வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஈவன் வந்து தலைக்கு மேல வந்து நல்ல கேப் இருக்குது. எவ்வளோ ஹைட்டா இருந்தாலும் சரி, உள்ள வந்து உட்காந்துக்கலாம். டிரைவர் சைடு வந்து டிக்கெட் ஹோல்டரோட சன்வைசர் வந்து கிடைச்சிரும். கோ பேசஞ்சர் சைடு வந்து மிரர் வித் சன்வைசர் வந்து கிடைச்சிருக்குங்க. இந்த இடத்துல வந்து லைட் வந்து ஹாலஜன் லைட் வந்து குடுத்துருக்காங்க. டே லைட் மிரர் வந்து நமக்கு இதில கிடைச்சிரும். ஸோ டேஷ்போர்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயின் சர்ஃபேஸா இருக்கும். ஸோ இதில வந்து நெறைய பேர் வந்து ஐடியல்ஸ்லாம் வைக்கணும்னா கூட இதில வந்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. 4 ஸ்பீக்கர் 2 ட்விட்டர்ஸ் வந்து இந்த வேரியன்ட்ல கிடைச்சிருங்க. ஸோ செகண்ட் ரோ சீட்டுன்னு பார்க்கும்போது வந்து 3 பேர் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. சீட்டுமே வந்து வந்து 3 பேர் இருக்க தாராளமா வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். லெக் ரூமுமே வந்து நல்லாவே வந்து இருக்குங்க. அடுத்து அதையும் பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டியோட ரியர் சீட் வந்து பார்த்துடலாங்க. உள்ள பார்க்கும்போது இங்கேயும் ஃப்ரண்ட்ல குடுத்த அதே ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அண்ட் இது 3 ரோ போறதுக்கு இந்த இடத்துல வந்து பக்கிள் குடுத்துருப்பாங்க. ஸோ இத வச்சுட்டு இந்த சீட்ட வந்து நீங்க வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது. பட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து தள்ளிட்டு நம்ம உள்ள போற மாரி இருக்கும். அத காமிக்கிறேன். ஸோ இந்த மாரி ஃப்ரண்ட்ல தள்ளிட்டு, நம்ம உள்ள வந்து 3 ரோ சீட்டுக்கு வந்து போய்க்கலாங்க. ஸோ 3 ரோ சீட்ல வந்து உங்களுக்கு 50, 50ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட்டபிளா வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இதில வந்து அடல்ட் எப்படி உட்கார முடியும் அப்படிங்கிறத இப்ப அடுத்து பார்க்கலாம். ஸோ ஏறும்போது எனக்கு கால் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ வந்து ஒரு இந்த இந்த சீட் வந்து நான் பின்னால தள்ளி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தள்ளுனோம்னா, எனக்கு வந்து கால் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ லாங் வந்து ரொம்ப தூரம் போ முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம். கிட்ஸ் வந்து இருக்கும்போது வந்து தாராளமா இதில உட்காந்துக்கலாங்க. ரியர் சீட்ல வந்து ஏசி வென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ப்ளோவர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. பிளஸ் கண்ட்ரோலுக்கு நமக்கு நாபும் வந்து இருக்கும். ஸோ லைட்டும் வந்து சென்டர்ல குடுத்துருக்காங்க. ஸோ 3 ரோ சீட்லயுமே வந்து இந்த இடத்துல 12 வாட் பவர் சப்ளை வந்து கிடைச்சிரும். இதில ஒரு கப் ஹோல்டர் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடுமே வந்து ஒரு கப் ஹோல்டர் இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து கிடைச்சிருக்குங்க. ஒரு வியூபிலிட்டி வந்து நல்லாவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் ரோ சீட்டுக்கு போறதுக்கு முன்னால, இந்த சீட்ட வந்து எவ்வளோத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. ஸோ இந்த சீட்ட வந்து நான் வந்து நல்லாவே ஃப்ரண்ட்ல தள்ளியிருக்கேன். இன்னுமே வந்து தள்ளிக்கலாம். அண்ட் இந்த சீட்டும் வந்து எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு பாருங்க. ஸோ தட் வந்து ரியர் 3 ரோ சீட் போறவங்களுக்கும், செகண்ட் ரோ சீட்டுக்குமே வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இந்த சீட்ட வந்து நல்லா ஃப்ரண்ட்ல தள்ளும்போது எனக்கு கிடைக்கிற ஸ்பேஸ் வந்து இந்த மாரி தான் இருக்கும். லெக் ரூம் நல்லா இருக்குது. தை சப்போர்ட்டும் வந்து சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரியர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 12 வாட் பவர் சப்ளை வந்து குடுத்துருப்பாங்க. மொபைல் வைக்கிறதுக்கு ஹோல்டர் வந்து கிடைச்சிரும். நான் அதே இது வந்து பின்னால இருக்க இந்த சீட்ட வந்து கொஞ்சம் பின்னால தள்ளி வச்சிருக்கேன். எந்த அளவுக்கான லெக் ரூம் வந்து இருக்குதுன்னு பாருங்க. தை சப்போர்ட்டும் வந்து நல்லாவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஹெட்ரூம் வந்து எதுவுமே வந்து இருக்காது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா, அந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து நமக்கு இந்த கார்ல வந்து கிடைச்சிருதுங்க. டாக்ஸி வேரியன்ட்டா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதாவது டாக்ஸிக்குலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த கார் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் அதே நேரத்தில 7 பேர் போறதுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான கார்னா, நான் இந்த கார வந்து சொல்வேங்க.
இந்த சீட்டை வந்து ரிக்ளைன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 210 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இன்னுமே ஸ்பேஸ் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபுல் லக்கேஜ் வந்து இங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு உள்ளுக்குள்ளேயும் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ டூல் கிட்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கேயுமே வந்து நீங்கள் வந்து ஸ்பேஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து நமக்கு இந்த டொயோட்டா ரூமியானில் வந்து கிடச்சிருங்க. இன்னுமே வந்து நீங்கள் செகண்ட் ரோவில் இருக்க 60/40 சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி வந்து படுத்து தூங்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து நல்லா தான் இருக்கு. ஃபேர் வீலும் வந்து இந்த இடத்துலயே வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காரோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது வந்து 1.5 லிட்டர் K150 சீரிஸ் டூயல் ஜெட் பெட்ரோல் இன்ஜினாக வந்து கிடைக்குங்க. ஸோ இது வந்து நியோ டிரைவ் அண்ட் ஸ்மார்ட் ஹைப்ரிட் வெர்ஷன்ஸ்லேயும் வந்து கிடைக்கும். ஸோ இதுலேருந்து கிடைக்கிற பவர் பார்க்கும்போது வந்து 103 பவரும் 137 நியூட்டன் மீட்டர்ஸும் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ ஸ்மூத் ஆக்சலரேஷனுக்கு வந்து வைப்ரேஷனே இல்லாமல் டொயோட்டா இன்ஜின்ஸ் வந்து ரிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. மைலேஜும் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ அராய் வந்து 20.5 லிட்டர்ஸ், அதாவது கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர் வந்து இதில் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரியல் வேல்யூவில் பார்க்கும்போது வந்து ஒரு 15லேருந்து 16 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த காரோட ப்ரைஸ் பார்க்கும்போது வந்து 13.77 லேக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வந்து கிடைக்குங்க. இந்த கார் ஏன் வாங்கணும்னா டொயோட்டோட பிராண்ட் வேல்யூ அண்ட் 7 சீட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி, மைலேஜ் கிங்கு. கண்டிப்பாக டொயோட்டா ரூமியான் வந்து ஒரு ப்ரீமியம் எக்கனாமி ஃபேமிலி ஏஎம்வி அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் வந்து ஸ்பேசியஸ் கேபின் வந்து இருக்குது. டொயோட்டோட ரிலையபிலிட்டி அண்ட் சர்வீசிங் நெட்வொர்க் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து இந்த கார் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பையிங் லிஸ்ட்டில் வந்து வைக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் இப்போவும் டாப் செல்லிங் காராகவும் வந்து இந்த வேரியண்ட் வந்து இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கார் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு தான் நான் சொல்லுவேங்க. இந்த கார புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் அண்ட் ஆஃபர்ஸ் லிஸ்ட் எதுவும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இதேமாரி வந்து கார் ரிவ்யூஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.